மக்களே போட் ஹவுஸ் சுற்றி பார்த்தோன்னே ஏலகிரியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குக்கு பேர்ட்ஸ் பார்க், சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கார்டன். இதெல்லாமே வந்து ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்குது. பேர்ட்ஸ் பார்க்குன்னு போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நியூ அடிஷன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி இந்த பார்க்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்போ தான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க போல். உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. மக்களே வெல்கம் டு குக்கு பேர்ட்ஸ் பார்க்குங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஹெர்பல் கார்டன் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு பார்க்கிங் எல்லாம் இருக்குங்க. ஸோ போட் ஹவுஸ் போகிற வழியிலேயே இருக்குது. இது என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோன்னு கேட்டுக்கலாம். நான் என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோங்கண்ணா? 150. children we are charging 100 rupees. ஓகே. அதுல உங்களுக்கு ஹெர்பல் கார்டன் ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகே. இதுல வந்து பெட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகே. கினி பிக்ஸ், ஈமு வெரைட்டிஸ், ராபிட்ஸ், பன்னீஸ். ஓகே. அந்த மாதிரி டாக் பிரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஜுவா அந்த மாதிரி. அப்படியா? ஓகே. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு 150. பேர்ட்ஸ் எவரி ஒரு பெரிய எவரி இருக்கு. ஓகே. சீட்ஸ் குடுவா பேர்ட்ஸ் கலர் ஃபீட் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்காவோ காக்டெயில், சன்கன்யூர். ஓகே. மக்களே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ இது வந்து 150 rupees பார்க் என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாமா, ஃபிஷ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணலாமா. ஸோ இது எல்லாமே சேர்த்து 150 வாங்குறாங்க. ஆக்சுவலாக போட்டிங்கு பார்க் என்ட்ரி விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் இது வந்து ப்ரைவேட் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அதனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான். இன்கேஸ் உங்களுக்கு பெட்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹெர்பல் கார்டன் இருக்கு. இங்கே வந்து ஃபிஷ் வளர்க்குறாங்களா. நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபிஷ் ஃபீட் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, ஃபீட் பண்ணுவோமா? ஓ இங்கே பாருங்க, கோல்டன் ஃபிஷ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஃபிஷ் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஒன்ஸ் இன் அ வைல் ஃபேமிலியோட வரும்போது நம்ம இதுக்கெல்லாம் வந்து காசு பார்க்காம கொஞ்சம் பட்ஜெட் கொண்டு வந்துக்கணுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு. நார்மலாகவே வந்து பெட்ஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும், வயசு வித்தியாசம் இல்லாமல். அதுவும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஃபிஷ் ஒரே இடத்துல ஃபிஷ் ஃபீடு, பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுறது, நம்ம டாக் பிரீட்ஸ் எல்லாம் பார்க்கறது, எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கறது வந்து யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம போய் ஃபீட் பண்ணுவோம். மக்களே ஃபீட் பண்ணுனே வராங்க எல்லாம் லைனா. இங்க பாருங்க. ஓய்யோ எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருங்க மக்களே. Oh my god. பசங்க ஃபிஷ்ஷோட வாய்க்குள்ள கை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க அநியாயம் பண்ணுவாங்க. எவ்வளவு எக்ஸாட்டிக் கலர்ஸ் இருக்கு பாருங்களா. ஓ மக்களே இது வந்து மூலிகை தோட்டம். ஓ என்னென்னமோ வச்சிருக்காங்க, பேரெல்லாம் போட்டிருக்காங்க. பேய் மிரட்டி. ஓ இதெல்லாம் இப்போதாங்க பார்க்குறேன். நம்ம வள்ளலார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ அவர் வந்து இதெல்லாம் பற்றி போட்டிருப்பாரு. ஒரே வா, இதுக்கு தாங்க மலை பிரதேசத்துக்கு வரணுங்கிறது. எவ்வளோ எக்ஸாட்டியாக இருக்குது பாருங்க. முட்கள்ளி செடி, செம்பரத்தை, சுண்டையெல்லாம் பார்த்துருக்கோம். சுளுந்து இதெல்லாம் இப்போதாங்க கேள்விப்படுறேன்.
இது என்ன வெத்தலை கொடி மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. சீந்தில். வாவ், இதுதான் சீந்திலா? தொட்டாச்சினிங்க மாதிரி இருக்கு. தொட்டாச்சினிங்க தான் சீந்திலா? தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே. தொட்டாச்சினிங்க தான் வச்சிருக்காங்க. தொட்டுன்னே சுருங்கிடுச்சு. கள்ளி செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னென்னமோ செடிகள் எல்லாம் இருக்குங்க. சேப்பங்கிழங்கு செடியெல்லாம் அதிகமாக பார்த்துருப்போம் நாம. ஆதொண்டை, காத்தொட்டி இலை, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குங்க. என்னென்னமோ பேரு மூலிகைகள் நமக்கு தெரியாது. இது வல்லாரையெல்லாம் தேவ மூலிகைன்னு சொல்லுவாங்க. தேவதாருன்னு ஒன்று இருக்கு பாருங்க. வாவ், இதுதான் மக்களே தேவதாரு. காய்ச்சல், வயிற்றுவாயு, தோல் நோய்கள் இதெல்லாம் க்யூர் ஆகுமா. இன்னும் நிறைய இருக்கு, பட் எனக்கு பொறுமையா இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்க்கறதுக்கு. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகேவா, சரி வாங்க நம்ம போய் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது லெமன் கிராஸ். வா மக்களே, இங்க பாருங்களா, பேர்ட்ஸ் பார்க்க போற வழியில வா அப்படியே தோரண வாயில் மாதிரி இருக்குங்க. வா ரே வா 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 மக்களே, இது பாருங்களா, ஏதோ மேல தங்கத்தை தொங்க விட்ட மாதிரி இல்ல, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஓ மை காட், என்னென்னலாம் கிரியேட்டிவிட்டி பண்ணி வச்சிருக்காங்கப்பா நம்ம ஆளுங்க. வாவ், இது பிளாஸ்டிக் இல்லைங்க, நேச்சுரலா வளர்ந்துருக்கிற கொடிங்க. ஓ மை காட், செம்ம பியூட்டிஃபுல். போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான இடம் மக்களே. வெரி நைஸ். ஸோ உங்கள் வீடுகளில், ஆனால் பிளெயின்ஸ்லாம் இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பட் ஹில் ஸ்டேஷன் குளுமையாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துனா சும்மா அந்த வீடே வந்து சொர்க்கப்புரி மாதிரி இருக்கும் மக்களே. வேற லெவல். வாவ் மேன், ஒரு சின்ன சைஸ் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். நாம் இன்னும் பேர்ட்ஸ் பார்க்கவே போகல, அதுக்குள்ள இங்கேயே வந்து நமக்கு இவ்வளோ ஏரியாஸ் இருக்கு பாருங்க. நல்ல பியூட்டிஃபுல் கார்டன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கூட நல்லா பெரிய லெவலில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பண்ணலாங்க ஏலகிரி மலைகள் மேலே. ஏன் அதெல்லாம் டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்களா, ஒரு பாம்பு புத்து இருக்கு, அழகாக பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. வெரி நைஸ். ஓ, இங்கே தான் பிட்ஸ் எல்லாம் இருக்கு, ஆடுகள் முதற்கொண்டு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேர்ட் பார்க்குள்ளே வந்தாச்சு. இது என்ன வான்கோழிகளா? ஆமாம், வான்கோழிகள் தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு இருக்குதுங்க. ராயல் பாம் டர்க்கி, ஆரிஜின் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆங்க. லைஃப் ஸ்பேன் 10 to 15 years. நட்ஸு, சீட்ஸு, இன்செக்ட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுமா. ஹாய், ஹலோ ராயல் பாம் டர்க்கி. பக் 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 பக். கோழிகள் அப்படிதாங்க கூப்பிடுவாங்க. எப்படி சிலிர்த்துட்டு நிக்கிறான் பாருங்க. வாவ், கியூட்ல. இது ஆட்டுக்குட்டி. ஹாய்டா, ஹலோ. பாக்குறா. டேய், என்னத்தடா பாக்குற என்ன வந்து? குட்டி குட்டியா இருக்கானுங்க ஆட்டுக்குட்டிங்க. மக்களே, இது கினி பிக்ங்க. இது வந்து சவுத் அமெரிக்கா வாங்க. 5 to 7 years. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராஸ் எல்லாம் சாப்பிடுமா. மக்களே, வெல்கம் டு அவர் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க். கூப்பிடுறான் பாருங்க நம்மள. ஹாய், ஹலோ, ஹாய். பேசுவியா நீ? ஹாய்.
மக்களே ரெஸ்பாண்ட் பண்றாங்க, விசில் அடிச்சா வந்து ஃபுல்லா நமக்கு பண்ணிட்டு போறோம். இங்க பாருங்களா ஒண்ணு, மக்களே கம்பியாவே கடிக்குதுங்க. கம்பியை கடிச்சு வெல்டிங் பண்ணிரும் போல் இருக்குங்க. சரியான மொரட்டு பறவைகளா இருப்பானுங்க போல. ஏறுறான் பாருங்க, ஏறுறான் பாருங்க, என்னென்ன அட்வென்ச்சர் எல்லாம் பண்றான் பாருங்க. மக்களே இது வந்து இகானா, பெரிய லெவல் போனாங்க. அதுக்குன்னு தலைய இலதலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓ இதுங்க குட்டி எலிகள்ங்க. ஓ எவ்வளவு குட்டியா இருக்கானுங்க. இந்த ரத்தத்தோயில வருமே, ரத்தத்தோய் படம் செஃப்பா இருக்கும்ல ஒரு எலிக்குஞ்சி, அந்த மாதிரி இருக்கானுங்க. ஹாய் ஹாய். கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கானுங்க. ஓ கியூட் மக்களே, தாய் மாதிரி இல்ல பாக்குறதுக்கு. மக்களே பிக்மி ஹெட்ஜ்டாக் எல்லாம் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க, பட் இவனுங்க தான் அது. இந்த பக்கம் வாடா, பாருங்களா எப்படி இருக்கானுங்கன்னு. ஒரு 2 பேர் அங்க வந்து ஸ்னக்கிள் பண்ணி படுத்திருக்கானுங்க. எப்படி நடக்கிறான் பாருங்க. ஒரு மக்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க பாக்குறேன். பிக்மி ஹெட்ஜ்டாக், ரஷ்யன் ஹாம்ஸ்டருங்க. இவங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க. உள்ளுக்குள்ள புதஞ்சு உட்காந்து பாருங்க போலயே. இது பாருங்களா, ஒருத்தன் இந்த ஸ்லாபுக்கு கீழே படுத்திருக்கா. 3 பேர் இருக்கானுங்க. இந்த மூலையில ஒருத்தன் படுத்திருக்கான். மக்களே இவன் வந்து மங்கோலியன் ஜெர்பில்ங்க. ஜெர்பிலா கெர்பிலான்னு தெரியல. இது பாருங்களா என்ன பண்ணிட்டு இருக்கானு பாருங்களா. அணில் குட்டி மாதிரி இருக்கானுங்க மக்களே. மக்களே இவன் வந்து நம்ம ரெகுலர் ராபிட்டுங்க, முயல் குட்டி. ஓய் வெளியாடா, ஹலோ. அதோட கூட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களா. பரோஸ் தோண்டி இருப்பானுங்கல்ல, பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கான். அதோட ஃபீடு பாருங்க, இலத்தலைகள் இதெல்லாம் தான். மக்களே எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வரிசையில் அடுத்தியா நம்ம பார்க்கறது பெருவியன் கினியா பிக்குங்க. இவன் தான் பெருவியன் கினியா பிக். ஹாய்டா, பயந்துட்டான் போல இருக்குங்க. சாப்பிட வந்தான், ஹாய் சொன்னே ஓடிட்டான். ஓய் நைஸ். தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா ஃபீட் பண்றதுக்கு. இதுலயே குடிச்சு பாருங்க போலயே. ஐயோ கியூட். வந்து அபிஷியன் கினியா பிக்ங்க. பாருங்க 3 பேர் இருக்கானுங்க. கியூட். ஹலோடா, ஹாய். எப்படி சாப்பிட்டு இருக்கானுங்க பாருங்க. நைஸ். பெட் லவர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஹெவன் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்கறது மினிலாப். இவனுக்கு தான் மினிலாப்ஸ். நாய்க்குட்டி மாதிரியே இருக்கானுங்க. பெட் பண்ணலாம் போல் இருக்குங்க.
அழகா பொறுமையா சாப்பிட்டு இருக்கானுங்க. லைட்டா பெட் பண்ணுங்க. மக்களே சிட்ஸு நாய்க்குட்டிகளை வேற வச்சிருக்காங்க. ஐயோ ரொம்ப வெயிலா இருக்கும் போல இருக்கே குட்டிக்கு. ஓய் ஹாய் ஹாய் குட்டி, ஹாய் குட்டி. அங்க ஒருத்தர் இருக்கான். இவன் பேர் என்னன்னு தெரியல பாருங்க. இவனு என்ன இதுன்னு தெரியலையே. இவனுங்களோட பிரீடு என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே. ஹாய் செல்ல குட்டீஸ், ஹலோ செல்ல குட்டீஸ். உங்க பேரெல்லாம் என்ன? பட்டுப்பூச்சிங்களா, பட்டுப்பூச்சிங்களா, குட்டி பசங்களா, குட்டி பசங்களா, மொட்டு பொட்டி, மொட்டு குட்டீஸு, ஏ மொட்டு குட்டீஸு, ஏ பட்டு குட்டீஸு, பட்டு குட்டீஸு. அச்சோ இங்க பாருங்களா, எடுத்துக்கணுமா இவனை? பட்டுமா, பட்டுமா, வரையாடா கூட, வரைய கூட வரையா, பட்டு கூட வரையா, பட்டு தாடா கூட வரையா. போலாமா வீட்டுக்கு? செல்லம், குட்டி செல்லம். மக்களே அடுத்து நாம பார்க்க போறது தி கிரேட் ஈமு கோழி. மொக்கா மொக்கா மக்களே என்னோட ஹைட்டுக்கு மேல இருக்காங்க. 7 அடி இருப்பான் போல இருக்குங்க. ஓ மை காட். குட்டீஸ் ஃபீட் பண்றாங்க. என்ன இவனே ட்ரிம் பண்ணுவான் போல இருக்கே முடிய கொத்தி கொத்தி. கேக்குது பாருங்களா ஃபீட் பண்றதுக்கு. இதெல்லாமே டர்க்கி வகையை சேர்ந்தது தாங்க. பிரவுன் கலர் டர்க்கி, பிரவுன் டர்க்கி போல, பேர் போட காணோம். இது பீஜன்ஸ், கலர்ஃபுல் பீஜன்ஸ். பக் 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 பக். மக்களே அடுத்து பாக்குறது நம்ம கலர்ஃபுல்லான வாத்து பசங்க. வெள்ளை வாத்து, கிரீன் கலர் கழுத்து வாத்து, கருப்பு வாத்து, ஒயிட் டக், பிளாக் டக், கிரீன் நெக் டக் எல்லாத்தையும் பார்த்தாச்சு நம்ம ஒரே பக்கத்துல. அதுக்கு தனியா ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க பாருங்க. குட்டீஸ் தான் செம்ம எக்ஸைட்டடா பார்த்து விளையாண்டு இருக்காங்க. இங்கிருந்து ஃபீட் பண்றதுங்களா. ஐயோ கியூட். இது ஸ்வாம்ஸ் நினைக்கிறேன், நார்மல் டக் இல்ல. மக்களே ஈமு கோழிக்கு போய் ஃபீட் பண்ணலாமா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கழுத்து பாருங்க. மக்களே ஃபீட் பண்ணுவோமா? எப்படி சாப்பிடுறாங்க பாருங்க. விரலையும் சேர்த்து கடிச்சிருவானுங்க போல. இந்த மாதிரி நீங்க ஆஸ்ட்ரிச்சுக்கு நேரா ஃபீட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய, நம்மளை விட ஹைட்டா இருக்கானுங்க. விரல் மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ மக்களே நீங்க குக்கு பேர்ட்ஸ் பார்க்குள்ள வந்தா இந்த மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஆஸ்ட்ரிச்சுக்கெல்லாம் முன்னாடி ஃபீட் பண்ணியிருப்பீங்களா எப்போது? ஸோ இதுக்குள்ளே வந்தால் நீங்கள் நேராக பார்த்துட்டு லைவாக ஃபீடெல்லாம் பண்ணிவிட்டு
சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. எவ்வளோ பெரியவங்களாம் எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் 150 ருபீஸ். இட்ஸ் ஒர்த் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். மக்களே, நீங்கள் பேர்ட்ஸ் பார்க்கு, ஆஸ்ட்ரிச் ஃபீடிங் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு ரீட்டைல் அவுட்லெட் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேன், டீ, ஸ்பைசஸ் இதெல்லாமே வித்துட்ருக்காங்க. குட்டி குட்டி சுவனீர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், விதவிதமான காஃபி இருக்குது. சாக்லேட் டீ, ஜிஞ்சர் கார்டமம் டீ, நீல்கிரி ஃபில்டர் காஃபி பேக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் தாங்க இருக்குது. எக்கச்சக்கமான கேண்டீஸு இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான கேண்டீஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ், இது ட்ரை ஃப்ரூட் ஜெல்லிஸ் அண்ட் கேண்டீஸ். அசால்டட் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரஃபிள் சாக்லேட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இருக்குது. சாக்லேட் ட்ரிப்ட், ப்ளூபெரி, ஆரஞ்சு ட்ரஃபிள், நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்பைசஸும் இருக்குது. கார்டமம், பே லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. கிராம்பு, க்ளோவ்ஸு, குருமிளகு எல்லாம் வச்சுருக்காங்க. மக்களே, நம்ம பேர்ட்ஸ் பார்க், ஹெர்பல் பார்க்கு, சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே. நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாஸ் இருக்குங்க. ஒரு ரொம்பலாம் பட்ஜெட் தேவைப்படாது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அங்கங்கே வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்குது. செம்ம ஃபன்ஃபீல்டு ஆக்டிவிட்டிங்க. ஏலகிரியில் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. 10 வருஷத்துக்கு வந்ததுக்கும் இப்போக்கும் ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷனாக உருவாகி நிற்கிற சந்திரமுகியை பாருன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஏலகிரி போட் ஹவுஸ் சுற்றி ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் மட்டும்தாங்க இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ எவ்வளோ கடைங்க, எவ்வளோ ஃபன்ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸு, சான்ஸே இல்லை மக்களே. ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபன்ஃபீல்டு பேக்கேஜாக இருக்குது இப்போ ஏலகிரி. மக்களே, ஏலகிரியில் நாம் போட் ஹவுஸ் போயிட்டு வந்தாச்சு, புங்கனூர் லேக் பார்த்தாச்சு, குக்கு பேர்ட்ஸ் பார்க் பார்த்தாச்சு. இப்போ நாம் போகிறது வந்து ஏலகிரி நேச்சர்ஸ் பார்க்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏலகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மெயின் டூரிஸ்ட் ஏரியாஸ். ஓகேவா? போட்டு, பேர்ட்ஸ் பார்க்கு, இந்த நேச்சர்ஸ் பார்க்கு. மற்றதெல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 to 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கும். இப்போ வாங்க நேச்சர்ஸ் பார்க் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்கள் ஏலகிரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து காஃபி எல்லாம் சாப்பிட்டு, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டைம்னா அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நீங்கள் நேச்சர்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க உள்ளே போவோம். உள்ள 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. 4 வீலருக்கு பார்க்கிங் இல்லை. 4 வீலர் எங்கே பார்க் பண்ணுறக்கு இடம் இருக்கோ அங்கே நீங்கள் பார்க் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, அவசரப்பட்டு கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. கொஞ்சம் உள்ள வந்தா கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் தனியா இருக்கு. கார் பார்க்கிங் ஃபேஸ் 1ன்னு வேற போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபேஸ் 2 எல்லாம் இருக்கும் போல. ஸோ கார் பார்க்கிங்கான பிளேஸும் இருக்குங்க. வெளியே கடைகளாக இருக்கு. பிளே கேம் அண்ட் வின் த பிரைஸ், சுவனீர் வாங்கிறதுக்கான பிளேசஸ் இதெல்லாம் இருக்கு. ஷேர் ஆட்டோஸ் உள்ளேயே வருது. ஐ லவ் ஏலகிரி செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேஷ் ஒன்லி, நோ யூபிஐ பேமெண்ட்டா. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் கேஷ் வச்சுக்கணும். மியூசிக்கல் ஃபவுண்டைன் வந்து 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். டோக்கன் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ். ஐ லவ் ஏலகிரி. இங்கே பாருங்க, இதுதான் வந்து என்ட்ரி ஃபீ. அடல்ட்டுக்கு 15 ரூபா, சில்ட்ரனுக்கு 5 ரூபா. பார்க் டைமிங்ஸ் வந்து 9 AM to 7 PM. மியூசிக்கல் ஃபவுண்டைன் சாயங்காலம் 7 மணிக்கு. அதுக்கு அடல்ட்டுக்கு 25 ரூபா, சில்ட்ரனுக்கு 10 ரூபா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிக்கெட் ப்ரைஸ் அண்ட் டைமிங்ஸ். வாங்க உள்ள போவோம். மக்களே, டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சுங்க. ஏலகிரி நேச்சுரல் பார்க். திஸ் டிக்கெட் வேலிட் ஃபார் 1 time யூஸ் ஒன்லி. நாம் ஒரு பொங்கல் தினத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், உள்ளுக்குள்ள வந்து சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பொங்கலுக்கு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க.
மியூசிக்கல் ஃபவுண்டைன் சாயங்காலம் நடக்கும் இந்த சைடு. இதெல்லாம் சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க போல. கலர் ஃபிஷ். வாங்க உள்ள போ. ஜம்பிங் உள்ள வந்து குட்டீஸ்க்கு தாங்க எக்கச்சக்கமான பிளே ஏரியாஸ். கன் ஷூட்டிங் 50 ரூபா, ஏரோ 50 ரூபா. மக்களே உள்ளுக்குள்ள ஒரு கோவில் இருக்குங்க குட்டியா. ஸோ ஃபேமிலியோட வந்து அழகா ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தா மரங்களுக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டு சூப்பரா குழந்தை குட்டிகளெல்லாம் விளையாட விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு சூப்பரான பார்க்குங்க. ஏலகிரி நேச்சர் பார்க். பட்டாசு வெடிச்சு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நாம பொங்கல் தினத்தன்று தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், மாட்டு பொங்கல் அன்னைக்கு. ஓ குழந்தைங்க பாருங்க சரவடியா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்குங்க. மக்களே ஃபவுண்டைன் எல்லாம் இருக்குங்க நம்ம ஏலகிரி நேச்சர் பார்க்ல. உள்ளுக்குள்ள ஒரு குட்டியா ஃபுட் கோர்ட் வச்சிருக்காங்க. அந்த சைடு இருக்கு, அங்க இருக்கு. இது 360 டிகிரி செல்ஃபி ஸ்டாண்ட். அப்படியே வளைச்சு வளைச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ மக்களை பார்த்தீங்கல்ல, நல்லா பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏலகிரி வந்தப்போ எதுவுமே இல்லைங்க. அந்த போட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும். புங்கனூர் லேக்கும் போட் ஹவுஸ் தவிர ஏலகிரி மலை மேல வேற எதுவுமே இருக்காது. இப்போ நிறைய என்டர்டெயின்மெண்ட்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. ஒரு 10 வருஷத்துல செம்ம டெவலப்மெண்ட் ஏலகிரி. தங்கறதுக்கும் சரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நிறைய ஏரியாஸ், வேற லெவல் வைப் ஆகிட்டு இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள வந்து ஃபுட் கோர்ட் இருக்கு. ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பெரிய ஃபவுண்டைன் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபவுண்டைன் ஏரியாஸ் இருக்குங்க. ஃபவுண்டைன் ஏரியாஸ் லான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அழகா மக்கள் பிக்னிக் வந்து சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க ஃபேமிலியோட. ஸோ ஒரு ஃபேமிலி வைபுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஃபேமிலி பிக்னிக் ஸ்பாட் ஏலகிரி நேச்சர் பார்க். சுத்தியுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லான்ஸ் இருக்கு. 1 2வது லான், அந்த பக்கம் இன்னொரு லான் இருக்கு. எல்லா பக்கமுமே மக்கள் ஃபேமிலியோட கட்டி சோறு கட்டிட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க. கூட்டாம் சோறு. ஸோ இங்க பாருங்க, நல்லா சிறுசுகளோட சேர்ந்து பெருசுகளும் உண்டு விளையாடிட்டு இருக்கு. அப்படியே ஃபவுண்டைன்ல இருந்து மேலே வந்தா ஐஸ்கிரீமு, கார்னு இதெல்லாம் இருக்கு. பாப்கார்ன், ஸ்மூதி ஐஸ்கிரீம். ஸோ இதெல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. நல்லா இயற்கையோட இயற்கையா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலே என்ன வைப் இருக்குமோ அதோட மினி வெர்ஷனாக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பெருசுகளோட பெருசாக சேர்ந்து சிறுசுகளோட சிறுசாக சேர்ந்து பெருசுகளும் ஆடிட்டு இருக்கு. குட்டீஸ்க்குன்னு வச்சா பெருசுக ஆடி எல்லாத்தையும் உடச்சிட்டா என்ன செய்யறது? ஓ அங்க ஒரு ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ள, ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸு. ஏலகிரி வந்து ஒரு ஃபேமிலிஸ் பேரடைஸ்ன்னு சொல்லலாங்க. குழந்தை குட்டிக, வயசானவங்க, வீட்டில் இருக்கிற எல்லா ஏஜ் குரூப்பையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் நீங்கள் ஏலகிரிக்கு. வந்து சூப்பராக வைப் பண்ணிட்டு போகலாம். ஒரு டே ஃபுல்லாக காலையில் வந்தால் ஈவினிங்குள்ளே இந்த எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸையும் நல்லா பொறுமையாக சுற்றி முடிச்சிடலாம். ஒரு ஜலகம்பாறை ஃபால்ஸோட மினி வெர்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்லைங்க, நிறைய ஃபன் ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸுங்க. செம்ம கியூட்டா இந்த ஃபால்ஸை வேற ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே ஜலகம்பாறை ஃபால்ஸ் போயிருந்தோம், அந்த விளாக் பார்க்காம இருந்தா பாருங்க. அங்க இந்த மாதிரி தான் ஃபால்ஸ் கொட்டிட்டு இருக்கோம். ஸோ அதோட மினி வெர்ஷன் மாதிரி இங்க பியூட்டிஃபுல்லா ஃபால்ஸ் வச்சிருக்காங்க. வேணா ஆனால் யாரும் குளிக்கிறது இல்லை, நல்ல தண்ணியாக தான் இருக்கு. ஃபுல்லா சுற்றி வந்து மூங்கில் காடுகள் மாதிரி அமைச்சு நல்லா சூப்பரா செட்டப் பண்ணியிருக்காங்க.
குட். ஏலகிரி நல்லா வைப் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், பரவாயில்ல. இன்னும் தனியாக ரோஸ் கார்டன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் ரோஸ் கார்டன் எல்லாம் அமைக்கல போல. ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு பாறை பகுதிகள் மாதிரி இருக்குங்க. நல்லா அடர்த்தியாக இருக்கிற மரங்கள் ஏரியாவில் இந்த ஃபால்ஸ் அமைச்சிருக்காங்க. நல்ல பியூட்டிஃபுல் செட்டப். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் அருமையான ஏரியா. அழகா நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு பாறைகள் மேலே மரங்களுக்கு அடியில் உட்காந்துட்டு வைப் பண்ணுறதுக்கு அப்படியே இயற்கையோட இருக்கியா பியூட்டிஃபுல் வைப்பாக இருக்குங்க. நம்ம வட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏலகிரி மலைகள் ஒரு குட்டி வரப்பிரசாதம்னு சொல்லலாம். மக்களே, நம்ம ஏலகிரி நேச்சர் பார்க்குக்குள்ள இருக்கிற கோவில்ல பொங்கல் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. படையல் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அம்மன் கோவிலுங்க. மாட்டு பொங்கல் இன்னைக்கு. கிராமங்கள் எல்லாம் மாட்டு பொங்கல் தானே விமரிசையா கொண்டாடுவாங்க. அழகா பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு இருக்காங்க. கன்னிமார் கோவில் நினைக்கிறேங்க. அழகா ஒரு குட்டி பந்தல் அமைச்சு அதுக்கு மேல கொடிகள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம ஃபவுண்டைன் பார்த்தாச்சு. கோவில்ல அழகா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றது எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அருவிகள் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஏலகிரி இயற்கை பூங்கா எப்படி இருக்குங்க. நேச்சர்ஸ் பார்க் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இங்கே வெளியே போகிற இடத்துல உங்களுக்கு குட்டி நர்சரி இருக்குங்க. உங்களுக்கு பூ, பழ, இன்டோர் மற்றும் அவுட்டோர் செடிகள் குறைந்த விலையில் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பூச்செடிகள், ரோஜா செடிகள், மர நாற்றுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்டோர் கார்டன்ஸ்க்கு, உங்களோட குட்டி கார்டனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், க்ரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டி செடிகள் அழகா வீட்டில் அந்த கொடிகள் மாதிரி படர விடுவீங்கள்ல, அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் நீங்கள். கிறிசாந்தியம், இன்டோர் பியூட்டிஃபிகேஷன் பிளான்ஸு, கார்டன்ஸில் வச்சுக்கிறதுக்கான பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலகிரி மலை மேலே இருக்கிற புங்கனூர் லேக்கு, போட்டிங்கு, குக்கு பேர்ட்ஸ் பார்க்கு, நேச்சர்ஸ் பார்க்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. ஸோ நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பார்த்து முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 3-4 o'clock கிளம்புனீங்கன்னா மறுபடியும் 1 hourல நீங்கள் அடிவாரம் போயிடலாங்க. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு 1 day பிக்னிக் ஸ்பாட்டுக்கு பியூட்டிஃபுல்லான இடம் நம்ம ஏலகிரி மலைகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேலூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி சைடு வந்தால் ஏலகிரி மலைகள் வந்துட்டு போகிறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from ஏலகிரி மலைகள் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.